கலெக்ஷனோட முதல் வார்த்தை அதிமுகவுக்கு போடணும். மாஃபியாங்கிறதுக்கான மொத்த அர்த்தமும் இந்த நேம் ஆஃப் ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்தள், அடுத்து பாஜகவினுடைய ஆட்சி, கலெக்ஷன்ஸ். அவங்க கண்ணாடி பார்த்து அவங்களே பேசிக்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்க தமிழகத்தில் அமைக்கப்படும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. திமுகவுக்கு சவாலா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. புள்ளி விவரங்களுடைய ஒப்பீடு தானே முக்கியம். டபுள் இன்ஜின் சர்க்கார் டப்பா இன்ஜினை விட கேவலமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனாரு? சசிகலாவினுடைய நாற்காலிக்கு அடியிலே போய் தானே அந்த பதவியை வாங்கினாரு. இதை நான் சொல்லல, டிடிவி தினகரன். சரி, ஓகே, அப்படியே தகுதி திறமை குறித்து ஒரு கேள்வி வச்சாலும் நீங்க என்னவா சக்சஸ் பண்ணிருக்கீங்க? கலைஞர் 10%னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 16% ஆக்கியிருக்காரு. நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இந்த நாட்டை வடிவமைக்கிற போது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், இந்த நாடு இந்துக்களின் நாடு அல்ல. இன்னைக்கு உமர் காலித்தினுடைய பிணை மனுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் ட்ரெயின்ஸ்பாலர் கொளுத்தப்பட்டது யாரால்? கௌரி லங்கேஷ் சுட்டுக் கொல்லப்பட்டது யாரால்? இவங்கதானே. இவங்க எப்படி கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? வண்ணாரப்பேட்டையில போலீஸ் புகுந்து அடிக்கல, பெண்களுடைய ஆடைய உருவல. இது யாரால் நடந்தது? இந்த சட்டத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாக்களித்ததால் தான் இந்த சட்டம் நிறைவேறியது. இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்து அறிக்கை மாதிரி ஒண்ணு வெளியிடுறாரு. யார் அண்ணாமலை? ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கு சார். நீங்கிறதுனால இவ்வளவு பேசுறேன். இல்லைன்னா இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? குட், நல்லா இருக்கேன். ஓகே. மதுராந்தகத்தில் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்ட என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு முதல் பிரச்சார கூட்டம், தேர்தலுக்கான பிரச்சார கூட்டம் இங்கே நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்கட்சி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்காங்க. ஆளும் கட்சியான திமுகவை கடுமையான விமர்சனங்களை முன் வச்சு திட்டியிருக்காங்க. சிஎம்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. கரப்ஷன், மாஃபியா, அப்புறம் கிரைம் திளைத்த ஒரு அரசாக தான் திமுக அரசு இருக்குது அப்படின்ற மாதிரி. உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன சார்? அதிமுக ஆட்சி கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் அப்படின்னு இருந்துச்சு. இந்த கலெக்ஷனோட முதல் வார்த்தை அதிமுகவுக்கு பொருந்தும். ஓகே. மாஃபியாங்கிறதுக்கான மொத்த அர்த்தமும் இந்த நேம் ஆஃப் ஆர்எஸ்எஸ், பஜ்ரங்தள், ஜன்ரக்ஷா, இன்னும் என்னென்னலாம் இருக்கோ அவங்கெல்லாம் மாஃபியாஸ் அவங்க. அடுத்து பாஜகவினுடைய ஆட்சி, கலெக்ஷன்ஸ். இது மூணையும் சேர்த்தது தான் அவங்க கண்ணாடி பார்த்து அவங்களே பேசிக்கிறாங்க. இல்லை, நாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு பிரதம மந்திரி பேசுகிறார், ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார், இந்த துறைகளில் ஊழல் நடந்திருக்கு, இதுக்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது, யாரும் பேசலை. இதில் இப்படி இருக்குது, அதில் முதல்ல அந்த மேடையே ஒரு பொருந்தாத மேடை. ஓகே. இவங்க ஒரு போன சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அப்போ நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிறோம், வெளியில் போய்க்கிறோம். சிறுபான்மையினர் ஓட்டை தக்க வைக்கிறதுக்காக ஓடினாங்க, வெற்றி பெற முடியல. இப்போ திரும்ப எல்லாரும் சேர்ந்து திரும்பவும் அதே தகரடப்பாவை தூக்கிட்டு நிற்கிறாங்க. எங்கள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி, மோடி சொன்னார், டபுள் இன்ஜின் சர்க்கார் தேவை அப்படின்னாரு. டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்த எல்லா மாநிலத்தினுடைய வளர்ச்சியை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசம் டபுள் இன்ஜின் சர்க்கார். அங்கே இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடைபெறுகிற கொடுமைகள் அதிகமாக இருக்கிற ஒரு மாநிலம். அதில் தமிழ்நாடு 21வது இடத்துல இருக்கு. வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறதுல இந்தியாவிலேயே முதலிடத்தில் டபுள் இன்ஜின் சர்க்காரான உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. 2வது இடத்துல பீகார் இருக்கிறது. தமிழ்நாடு இந்தியாவிலேயே தனிநபருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதில் முதலிடத்தில் இருக்கிறது. இப்ப நான் சொல்ற புள்ளி விவரம் எல்லாம் நிதி ஆயோக் புள்ளி விவரம். கல்வியில உத்தரப்பிரதேசம் 28வது இடத்துல இருக்கு, நாம முதலிடத்துல இருக்கோம். டபுள் இன்ஜின் சர்க்கார் 28வது இடத்துல இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம், அங்க அடிப்படை கல்வியே வெறும் 40% தான். நாம சுதந்திர இந்தியாவில் 99.9% இந்திய சுதந்திர வரலாற்றிலேயே பெற்றிருக்கோம்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. அதை போலவே மருத்துவத்துறை கட்டமைப்புன்னு எடுத்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தீங்கன்னா
எல்லாமே முறையா பார்த்தீங்கன்னா 10வது இடம், 12வது இடம், 19வது இடம் நம்ம முதலிடத்துல இருக்கோம். இல்லம் தேடி மருத்துவம் அப்படிங்கிற அந்த ஸ்கீம்ல மட்டும் ஐநா சபை வந்து பாராட்டி நமக்கு விருது கொடுத்துருக்கு. அதே போலவே சிறு குறு தொழிற்சாலைகள் MSMEங்கிறதுல ஒட்டுமொத்தமா உத்தரப்பிரதேசம் வந்து 28வது இடத்துல இருக்கு. ஆனா தமிழ்நாடு முதலிடத்துல இருக்கு. இதை நான் சொல்லல, நிதி ஆயோக் சொல்லுது. அதே MSMEல வந்து புதிதாக என்டர்பிரனர்ஸ் உருவாக்குறதுல எந்த மாநிலம் இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்குன்னா தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. இதை கடந்து இந்தியாவினுடைய தேசிய சராசரி இன்கம் பெர் கேபிட்டா இன்கம் 2 லட்சம் ரூபா. ஆனால் தமிழ்நாடு 3.75 லட்சத்துல தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்கிற ஒரு முதல் மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. ஓகே. இந்த தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது எங்க தொடங்குதுன்னா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுன்னு வள்ளுவன் சொல்ற மாதிரி, நீங்க ஒரு முதலீடை கொண்டு வந்து அந்த முதலீட்டின் அடிப்படையில் தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலம் வேலை வாய்ப்பை பெருக்கி அந்த வேலை வாய்ப்பின் மூலம் ஒரு மனிதனுடைய வருமானம் உயரப்பட்டு அந்த வருமானத்தின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டினுடைய பெர்காபிட்டா இன்கம் வந்து 1.75 லட்சம் ரூபாய் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி எங்க இருக்கிறது? இப்ப மோடி ஒரு விஷயத்த சொல்றாரு, வளர்ச்சி இல்லாத மாநிலம், டபுள் சர்க்கார் தேவைன்னு. நீங்க டபுள் சர்க்கார் நடந்துகிட்டு இருக்கிற மாநிலங்களுடைய புள்ளி விவரங்களை நான் அடுக்கியிருக்கேன். டபுள் சர்க்கார் இல்லாம சுயமாக முதுகெலும்போடு சர்வாதிகாரத்தை எதிர்த்து, ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து, மதவாதத்தை எதிர்த்து, சனாதனத்தை எதிர்த்து, சிபிஐ, இன்கம் டாக்ஸ், ஈடின்னு போன எல்லா ஆயுதத்தையும் எதிர்த்து, கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த நிலையும் எதிர்த்து, என் பிள்ளைகளுக்கு கல்வி நிதி வேணும்னா நீ ஹிந்தி படிக்கணும்னு சொன்னப்ப நீ 2000 கோடி இல்ல 5000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் என் பிள்ளைகளுடைய மொழிக் கொள்கைகளை நான் கை வைக்க மாட்டேன்னு எல்லா மிரட்டல்களையும் தனக்குள்ளாக தாங்கிக் கொண்டு, நிதிச்சுமையை தாங்கிக் கொண்டு எல்லாத்தையும் சாதனை பண்ணி ஒரு அரசாங்கம் நிமிர்ந்து நிற்குதுல்ல, அந்த நிமிர்ந்து நிற்கிற அரசாங்கத்தை பாராட்ட மனம் இல்லாமல் அவங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. குடும்ப ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஊழல் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போறாங்கல்ல. அப்போ ஒரு எதிர்கட்சியா அவங்க அதைத்தானே செய்ய முடியும். இங்க இருக்கக்கூடிய ஆட்சி மீது குறை சொல்லி ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு அப்படித்தானே வாக்குகளை கவர முடியும். அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், அது அவங்களுடைய இப்ப எதிர்கட்சிகளுடைய நோக்கம் என்பது அரசியல் செய்வதுதான். மக்கள் உணர்வாங்கல்ல. நான் இப்ப சொன்ன புள்ளி உரங்கள் எல்லாமே மக்களுக்கு தெரியும்ல. அவங்களுடைய வாழ்வாதாரம் எடப்பாடி ஆட்சி காலத்துல எப்படி இருந்துச்சு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எப்படி இருந்துச்சு. நீங்க ஒரு ஆட்சியினுடைய தன்மை, நான் அதைத்தான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஜிடிபி வந்து 0.03ல இருந்துச்சு. இன்னைக்கு வந்து 16. அது கோவிட் பீரியட்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்கள் எல்லாமே வந்து மைனஸ்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் பார்டர்ல காத்து வச்சிருந்தாங்க அந்த ஆட்சியில அப்படின்னு சொன்னாங்கல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தப்பையும் கொரோனா இருந்துச்சுல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தப்பையும் கொரோனா இருந்துச்சா இல்லையா? முதல் வருஷம் அதே சீக்வன்ஸ் தானே இருந்துச்சு. ஆனா நாங்க 7% கொண்டு வந்தோமே. எப்படி 0.03 வந்து கொரோனா வந்துச்சு அதனால அப்படின்னா, அடுத்த வருஷம் கொரோனா இருந்துச்சு, அதுக்கு அடுத்த வருஷம் கொரோனா இருந்துச்சு. அப்ப நாங்க வந்து சொன்னோம்ல, நாங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டோம்ல, 7% கொண்டு வந்தோம். எங்க முதலமைச்சர் தேர்தலுக்கு முன்னால சொன்னார் இரட்டை இலக்க பொருளாதாரத்தை கொண்டு வருவேன்னு. இன்றைக்கு 16 புள்ளிகளை கடந்து இந்தியாவிலேயே டபுள் டிஜிட் பொருளாதாரத்துல கலைஞருக்கு பிறகு 10 ஆண்டுகள் கழித்து கலைஞர் 10.39% கொண்டு வந்திருந்தார். இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில 16% இருக்கு. இது எப்படி சாத்தியப்படுது? இந்த புள்ளி விவரம் எல்லாம் ஒன்றிய அரசு கொடுக்கிற புள்ளி விவரங்கள், நிதி ஆயோக் கொடுக்கிற புள்ளி விவரங்கள், ரிசர்வ் வங்கி கொடுக்கிற புள்ளி விவரங்கள். இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில தான் நீங்க பேச முடியும். நீங்க எடப்பாடி சொல்ற மாதிரியோ அல்லது இது குடும்ப ஆட்சினா, ஆமா குடும்ப ஆட்சி தான். இது எங்களுடைய கட்சியில நாங்க யாரை தீர்மானிக்கணுங்கிறத நாங்க தான் முடிவு செய்யணும். ஆட்சின்னு வர்றப்ப, மக்கள்னு வர்றப்ப, மக்கள் நான் ஒண்ணு இல்லைங்க, முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய தலைவர், அவர் வெற்றி பெற்றார். அவரை முதலமைச்சராக கட்சி தேர்வு செய்தது. துணை முதலமைச்சராக இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற, இந்த இயக்கத்திற்கு செயல்படுகிற, இன்னுயிரையும் இந்த இயக்கத்திற்காக கொடுக்க எத்தனைத்து வேலை பார்த்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய எங்கள் இயக்கத்தின் எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போராடி கொண்டிருக்கிறார். இப்ப அவரை எங்க வைக்கணுங்கிறதை நாங்க தான் முடிவு பண்ணணும். மக்களுக்கு சேவை செய்யறார், அவருடைய சேவை மக்களுக்கு தேவைப்படுகிறது, அவரை கொண்டு வரோம். எடப்பாடி பழனிசாமி எப்படி முதலமைச்சர் ஆனாரு? தன்னை முதலமைச்சரா வேட்பாளர் அறிவிச்சு தேர்தலை சந்திச்சாரா? இல்ல. சசிகலாவினுடைய நாற்காலிக்கு அடியிலே போய் தானே அந்த பதவியை வாங்கினாரு. இதை நான் சொல்லல. இன்னைக்கு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு? பழனிசாமியோட உட்கார்றது ஒண்ணு, தூக்கு கயிறுல தொங்குறது ஒண்ணு சொன்னாரு இல்லையா?
அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாரு? டயர் நக்கிறதுக்கு டயர்ல ஒட்டி இருக்கிற சாணி தான் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு கையெழுத்து போடணும், கையெழுத்து போடணும், டயரை நக்குன்னு ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருந்த கும்பல் தானே அந்த கும்பல்னு சொன்னார்ல. இப்ப மாறி போச்சா? அதே எடப்பாடி பழனிசாமியில 600 பக்க அறிக்கையை ஊழல் அறிக்கைன்னு கொண்டு போய் அன்புமணி ராமதாஸ் கொடுத்தாப்லே, அது சரியா போயிடுச்சா? இது எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜெயக்குமார் என்ன சொன்னாரு? நான் பாஜகவால தான் தோத்தேன், நான் 25 வருஷம் நான் தான் ராஜா, முடிசூடா மன்னன், நான் தோத்ததுக்கு காரணம் பாஜக தான், பாஜக இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் சொன்னாங்களா இல்லையா? இப்ப அவங்க தானே திரும்பவும் வராங்க. ஓகே, ஆனா இன்னைக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு என்னவா இருக்குன்னா, மதிமுக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு திமுகவுல இருந்து வெளியே போலியா, இன்னைக்கு 2 பேருமே ஒன்னாதானே கூட்டணியில இருக்காங்க, அந்த மாதிரி அரசியல்ல எது வேணா எப்ப வேணா மாறுமே, அப்படியான ஒரு வெற்றி கூட்டணியா நாங்க இன்னைக்கு இருக்கோம், திமுகவுக்கான ஒரு சவாலா இருப்போம்னு சொல்றாங்க. நீங்க வைகோ அவர்கள் எங்களை வைத்து பேசியதெல்லாம் தனிப்பட்ட ஒரு இயக்கத்தில் இருந்து பிரிந்து தனிப்பட்ட ரீதியான ஒரு விஷயம். அன்புமணி ராமதாஸ் அப்படி விமர்சனம் வைக்கல. உன் ஆட்சி ஊழல் ஆட்சி, நீ கவுன்சிலருக்கு கூட தகுதி இல்லாத ஆள். இதை சொன்னது 600 பக்கம் ஊழல் அறிக்கை கொடுத்த அன்புமணி ராமதாஸ். இப்ப ஊழல் இல்லைன்னு ஆயிடுமா? அப்ப அந்த 600 பக்கம் நீ கொடுத்தீல்ல, அந்த கொடுத்ததுக்கு என்ன பதில்? டிடிவி தினகரன் என்ன சொன்னார்? துரோகத்தின் அடையாளம் அப்படின்னார். அண்ணாமலை என்ன சொன்னார்? நீ கவுன்சிலரா இருக்கிறது கூட தகுதி இல்லாத தற்கூறின்னார். இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க. நீங்க உங்க நாற்காலியில உட்கார்றதுக்கு என் டேபிளுக்கு அடியில காலில் விழுந்துதான் நீ தலைவரான முதலமைச்சரான அப்படின்னு சொல்ற வார்த்தை இருக்குல்ல, இதுக்கும் மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் எங்கள் தலைவர்கள் மீது வைத்து, அது எங்க குடும்ப சண்டை. ஆனால் இங்கே வைத்தது ஒருவருடைய தகுதி குறித்து, ஒருவருடைய திறமை குறித்து. சரி, ஓகே, அப்படியே தகுதி திறமை குறித்து ஒரு கேள்வி வச்சாலும் நீங்க என்னவா சக்சஸ் பண்ணிருக்கீங்க? கலைஞர் 10%னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 16% ஆக்கியிருக்காரு. கலைஞர் ஆட்சி காலத்துல ஜிடிபி 8%னா இன்னைக்கு 16%, டபுள் டிஜிட் கொண்டு வந்திருக்கோம். கல்வி கட்டமைப்புல கிட்டத்தட்ட 94% இருந்துச்சு கலைஞர் ஆட்சி காலத்துல, இன்னைக்கு 99%. நாங்க ஏர்முகத்துல தான் கொண்டு வந்திருக்கோம். தன்னுடைய நாற்காலியை தக்க வைக்கிறதுக்காக மத்திய சர்க்காரோட ஒன்றிய சர்க்காரினுடைய மாஃபியாவுக்கு நாங்க அடிபணிச்சு போகல. நாங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும். நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? தமிழுக்கு, தமிழினுடைய வளர்ச்சிக்கு இந்த அரசு என்ன செய்திருக்கிறது? ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா இல்லையா? சிறுபான்மையின மக்களுடைய உமர் காலித் இன்னமும் சிறையில வாடுறாப்ல. ஷாகின்பாக் போராட்டத்தின் போது 534 பேர் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் தானே. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு அங்க இருக்கிற ஒரு முஸ்லிம் பாதிக்கப்பட்டானா இங்க இருக்கிறவங்க வருத்தப்பட மாட்டானா? அப்ப சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான சிஏஏ போராட்டத்தினுடைய வலி இன்னமும் இருக்கு. இப்படி சிறுபான்மையினர் வாக்குகளை சொல்லித்தான் திமுக இத்தனை ஆண்டு காலமா ஏமாத்தி அவங்களுடைய வாக்குகளை பெற்றுட்டு இருந்தாங்க. இந்த முறை அது பலிக்காது, சிறுபான்மையினர் வாக்குமே எங்களுடைய கூட்டணிக்கு தான் வரும் அப்படின்னு. அதை யார் சொன்னது? யார் சொன்னது? பெரும்பாலும் அதிமுகவினர், பாஜகவினர் அதை தொடர்ந்து சொல்லிட்டு தானே இருக்காங்க. அந்த மேடையில அதே ஒரே கேள்விதான் கேட்டேன். ராயபுரம் நம்ம ஜெயக்குமார் என்ன சொன்னார்? முனுசாமி என்ன சொன்னார்? வேல்மணி என்ன சொன்னார்? இவங்க எல்லாருமே நாங்க பாஜகவோட போனதுனாலதான் எங்களுக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொன்னாங்கல்ல. நாங்க ஒரு கேள்வி கேட்கிறோம், நீங்க பாஜகவோட போகாம இருந்தப்போ உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? போடல. 24 போடல. நீங்க தோத்துதானே போனீங்க, ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. நாங்க அப்படி இல்ல. நாங்கள் வாக்களித்தாலும் வாக்களிக்காவிட்டாலும் இஸ்லாமிய பெருங்குடி மக்களும் கிறிஸ்தவ மக்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறோம். மோடி சர்ச்சுக்கு போனார் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, உள்ள அவர் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனார், அங்க போய் அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தார். பிரார்த்தனை இல்ல, நீங்க பாவ மன்னிப்பு கேட்டிருக்கணும். வெளியில நீங்க சர்ச்சுக்குள்ளார போன உடனேயே வெளியில உள்ள புகுந்து உங்களுடைய கொடூரமான பஜ்ரங் தல்லா இருக்கட்டும், ஜன்ரக்ஷாவா இருக்கட்டும், இது ஹிந்து ராஷ்டிராவுக்கான நாடு, இந்த நாட்டில் நீங்கள் கேள்வி கேட்க கூடாது, நீங்க ஜெய் பஜ்ரங் தல் சொல்லுங்க, ஹரே ராம் சொல்லுங்கன்னு கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டார்களா இல்லையா? சர்ச்சுக்குள்ளார போய் பாதிரியார்களை ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னார்களா இல்லையா? இந்த நாடு, இந்த நாட்டை வடிவமைக்கிற போது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னார், இந்த நாடு இந்துக்களின் நாடு அல்ல, இட்ஸ் கால்டு சோ கால்டு செக்குலர் ஸ்டேட், இது எல்லோருக்குமான நாடு. இந்த நாட்டில் ஒரு தாயின் வயிற்றில் 5 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அந்த 5 பிள்ளைகளில் முதல் குழந்தை இந்து என்றோ, 2வது குழந்தை கிறிஸ்தவ குழந்தை, 3வது குழந்தை இஸ்லாமிய குழந்தை, 4வது சீக்கியம், 5வது பௌத்தம் என்று எந்த தாயும் பார்க்க மாட்டாள். இந்திய தாயின் மடியில் பிறந்த எல்லோரும் பிள்ளைகள் அப்படின்னு தானே சொன்னாரு. அப்படி சொல்லப்பட்ட அந்த இடத்தில் இது இந்துக்களுக்கான நாடு, ஹிந்து ராஷ்டிரா அமைக்க வேண்டும்னு சொல்லி கிறிஸ்தவ இஸ்லாமிய சீக்கிய மக்களை 2ஆம் தர குடிமக்களாக மாற்றுகிற எல்லா செயலையும் செஞ்சாங்க. இன்னைக்கு உமர் காலித்தினுடைய பிணை மனு மனுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்?
ஏன் ஒரு மிகச்சிறந்த தேர்ந்த அறிவாளி, ஒரு சிந்தனையாளன், ஒரு மாணவன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கான். அவனுடைய மனுவை கேட்கறதுக்கு கூட யாருக்கும் இங்க இல்லையே. ஏன்? இது யார் செய்தது? ஸ்டெயின்ஸ் ஃபாதர் கொளுத்தப்பட்டது யாரால்? கௌரி லங்கேஷ் அடித்து சுட்டு கொல்லப்பட்டது யாரால்? இவங்க தானே. இவங்க எப்படி கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? இல்ல, அப்ப எல்லா தேர்தல்கள்லயுமே இந்த மாதிரி சிறுபான்மையினர் எதிர்ப்பு, மதவாத அரசியலை பாஜக பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியே திமுகவினர் ஜெயிச்சிடுறாங்க அப்படிங்கறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கே. செய்யறது தானே சொல்றோம். அவர்களுக்கு இந்த முறையும் அது பலிக்கும்னு நம்புறீங்களா? இது நான் தான் சொல்றேன்லங்க, இந்த இடத்தில் அந்த சிறுபான்மையின மக்களினுடைய பாதுகாவலனாக முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்னது போல, கண்ணியத்திற்குரிய காகிதமில்லத்தவர்கள் சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில், நாங்கள் இருக்கிறவரை, கலைஞர் இருக்கிறவரை, அதற்கு பின்னால் வருகிற தலைவர் இருக்கிறவரை, அதற்கு பின்னால் இந்த கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி இருக்கிற கடைசி மட்ட தொண்டன் இருக்கிறவரை இஸ்லாமியர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்ன வாக்குறுதியை இன்றைக்கு வரைக்கும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்கட்சியா இருந்தோம். முத்தலாக் சட்டம் வந்த போது தனிநபர் வாரியம் யாரை முதல்ல சந்திச்சது? எங்க தலைவரை தான் சந்திச்சு. சிஏஏ போராட்டம் வந்தது இஸ்லாமியர்களுக்காக. இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாருல, தமிழ்நாடு முழுக்க என் மீது 176 எஃப்ஐஆர் போட்டாங்க. 176 எஃப்ஐஆர். நான் போய் பேசுற ஊர்களில் எல்லாரும் 2-3 எஃப்ஐஆர் போடாட்டார்கள் இந்த எடப்பாடி பழனிசாமி. இதை என்னன்னு சொல்லுவீங்க? நீங்க நல்லவர் தானே, ஷாகின் பாக்ல ஏன் வழக்கு போட்டீங்க? வண்ணாரப்பேட்டையில போலீஸ் புகுந்து அடிக்கல, பெண்களுடைய ஆடைய உருவல. இது யாரால் நடந்தது? இந்த சட்டத்தை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாக்களித்ததால் தான் இந்த சட்டம் நிறைவேறியது. அன்புமணி ராமதாஸும் ராஜ்யசபாவில் இருந்த அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வாக்களித்த காரணத்தினால்தான் இந்த சட்டம் நிறைவேறியது. இந்த சட்டத்தால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அப்ப போராடிய மக்கள் மீது லட்சக்கணக்கான வழக்குகளை போட்டது எடப்பாடி பழனிசாமி தானே. ஏன் நீங்க போட்டீங்க? ஏன் போட்டீங்க? புர்கா மேல கை வைக்கிற போது, இஸ்லாமிய மக்களுடைய இடஒதுக்கீட்டை ரத்து செய்வேன்னு அமித்ஷா பேசின போது, தனிநபர்களுடைய சட்ட வாரியத்துக்கு எதிர்ப்பா ஒரு வார்த்தை கூட பேசாம நாங்க மோடி எதிர்த்து தீர்மானம் போடுங்க முடியாதுன்னு யாரு? எடப்பாடி பழனிசாமி தானே. இதெல்லாம் சிறுபான்மையின மக்களுக்கு துரோகம் இல்லையா? சிறுபான்மையின மக்களுக்கு அந்த கொடுக்க வேண்டிய நிதி, அந்த கல்வி வாரியத்திற்கு வர வேண்டிய நிதி, அபுல் கலாம் ஆசாத்தின் பேரில் பெண் பிள்ளைகள் படிக்க இருக்கிற உயர்கல்வி நிதி, இதெல்லாம் தடுத்து நிறுத்தினப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? மோடிக்கு பல்லக்கு தூக்கி கொண்டிருந்தார். மணிப்பூர்ல 900 சர்ச்சுகள் இடிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? மோடியை கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? புரியுதுனா, இது வெறும் துவக்கம் தானே. இப்போதான் வந்திருக்காங்க, முதல் மேடையில் பேசியிருக்காங்க. அதுலேயுமே திமுக எதிர்ப்பை தீவிரமாக காட்டியிருக்காங்க. தமிழகத்திற்கு என்ன மாதிரியான திட்டங்கள் நாங்கள் கொண்டு வர போகிறோம், தமிழக மக்களுடைய வாழ்வை எப்படியெல்லாம் மேம்படுத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் பேசலை என்ற குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை அங்கே சுட்டி காட்டி பேசுகிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம இன்னும் அடுத்தடுத்து பல முறை வருவார், தேர்தல் நெருக்கத்தில் நிறைய முறை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரி திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரையில் இவர்களுக்கு பேசுவதற்கு தகுதியே இல்லை. நான் திரும்பவும் தான் சொல்றேன். அதே மதுரையில் எய்ம்ஸ் வரணும்ல, ஏன் வரல? அதே மதுரையில் மெட்ரோ ரயில் வரணும்ல, புறக்கணிச்சிட்டீங்கல்ல, அதை ஏன் பேசல? கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரணும்ல, அதை ஏன் பேசல? சமகரக சிக்ஷான் அபியானுக்கு வர வேண்டிய 10,000 கோடி நிதி வரணுமே, அதை ஏன்? இந்த கேள்விகளை இன்னைக்கு காலையில முதலமைச்சர் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறாரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்து அறிக்கை மாதிரி ஒண்ணு வெளியிடுறாரு. யார் அண்ணாமலை? தமிழக பாஜகனுடைய முன்னாள் தலைவர் சார். அப்படியா? எனக்கு தெரியாது. என்னமோ நான் இருக்கிறப்ப, தலைவனா இருக்கிறப்ப செங்கல்லாம் பிரிப்பேன், அப்பல கொத்தனார் வேலை பார்க்கறக்கு அப்ப ஒப்பராப்புல மனநோயாளிகளுடைய இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். ரொம்ப கடுமையான வார்த்தையா இருக்கு சார். நான் நீங்கிறதுனால இவ்வளவு பேசுறேன், இல்லைன்னா வேற மாதிரி பேசுவேன். அண்ணாமலைக்கெல்லாம் அவ்வளவு மரியாதை, அண்ணாமலை எல்லாம் அவ்வளவு ஒர்த்து இல்லை. நம்ம வேற கேள்விக்கு வருவோம். இப்ப நீங்க மோடியை பத்தி பேசுறீங்க, அதுக்கு பதில் சொல்லணும்ல. நீங்க இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல இவருடைய நோக்கம் என்ன? வெளிப்படையா பேசுவோம். நான் இப்ப நீங்க வேற எங்கேயுமே போக வேண்டாம், மதுரைக்கு எய்ம்ஸ்பா 9 வருஷம் ஆச்சு. நீங்க இப்ப வரைக்கும் ஒரு செங்கக்கல்ல கூட நீங்க காட்ட மாட்டேங்கிறீங்க. கேட்டா நாங்க 90% முடிஞ்சிருச்சுன்னு. நீங்க உங்களுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். இப்போது பாஜகவினுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க தலைவர் யாரு சொல்லுங்க? அந்த தலைவர் சொல்றார், நிதின் சொல்றார், திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபத்தை ஏற்காதவர்கள் இந்தியாவில் வாழுவதற்கு தகுதியற்றவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார்.
திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றதை விரும்பாதவர்கள் இந்தியாவில் வாழ தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறார். இது என்ன வார்த்தை? இது என்ன மாதிரியா நீங்க புரிஞ்சுக்குவீங்க? இந்து ராஷ்டிரா அமைக்க வேண்டும், அதில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருப்பார்கள், கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வேண்டுமானால் வாழலாம் அப்படின்னு சொன்னது யார்? கோலி மாரோ அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை சுட்டு கொள்ளுங்கன்னு சொன்னவர் அனுராக் தாக்கூர். முஸ்லிம்களை இப்படியே நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த நாட்டில் அவர்கள் இந்து பெண்களை கற்பழிப்பார்கள்னு சொன்னது டெல்லி பாஜகவினுடைய தலைவர் வர்மா. இந்த பட்டியலை போடுங்க. இப்ப நான் இவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா, நீங்க யார் மத அரசியல் செய்யறா? இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை அரசுக்கும் சங்கிகளுக்குமான பிரச்சனை. இத அரசு அப்படித்தான் டீல் பண்ணும். இத இஸ்லாமியர்களுடைய தர்காவை போய் நான் நோண்டணும் அல்லது உடைக்கணும் அல்லது அதிலிருந்து இன்னொரு அயோத்தியா மாத்துவோம்னு சொன்னாங்கல்ல. அயோத்தி இஸ் a pleasant place. Do you agree with that? அந்த அயோத்தியா திருப்பரங்குன்றத்தை மாத்துவேன்னு சங்கிகள் வந்து நிக்கிறப்ப இவங்களை என்ன வெத்தலை பாக்கு வச்சு ஆரத்தி எடுத்து பொட்டு வச்சு மாலை போட்டா கூப்பிட முடியும்? இல்ல, அந்த விவகாரத்தை மட்டும் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவ்வளவுதாங்க. இதை மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அங்க போய் பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா தான் சொல்லணுமே தவிர அங்க போய் பாரத் மாதா கி ஜெயன்னா முருகன் இந்தி தெரியாது போடா முண்டங்களாங்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டுடைய, நான் என்ன சொல்றேன், ஹெச் ராஜா, அண்ணாமலை, இன்னும் யார் யாரெல்லாம் திருப்பரங்குன்றம் வந்து எங்க கோவில் எங்கன்னாங்களா எல்லாத்தையும் வரிசையா நிப்பாட்டுங்க, சட்டையை அவுத்துருங்க. பெரிய கொக்கி இருக்கும் தெரியுமா? எங்க ஊர்ல முருகனுக்கெல்லாம் பெரிய கொக்கிய மாட்டி இதுல கிரெயின்ல தொங்கிட்டு போவான். அதுக்கு பேரு பல்லக்கு காவடின்னு. 3 பேரையும் கட்டி முருகன் பேர்ல தொங்க விடுங்களா பார்ப்போம், செய்யறாங்களான்னு பார்ப்போம். ஏழை எளிய மக்கள் முருகன் மீது நம்பிக்கை கொண்டு காலில் செருப்பு இல்லாம விரதம் இருந்து பச்சை கலர் வேட்டி கட்டிக்கிட்டு, பச்சை கலர்ல தான் முருகனுக்கு துண்டு போடுவாங்க தெரியுமா? நடப்பான், நடந்து போவான், எங்கெங்க இருந்தோ தூரத்துல இருந்து நடந்து போய் முருகனுக்கு பால் காவடி பன்னீர் காவடிமா. இவங்கள மாதிரி காவியை மாட்டிக்கிட்டு அங்க போய் இந்து ராஷ்டிரா வாழ்க அப்படிங்கிறான். இது எந்த விதத்துல நியாயம்? நீங்கள் எதை வைத்து அரசியல் செய்ய நினைக்கிறீர்கள்? இங்க அது செல்லுபடி ஆகாது. இது பெரியார் மண். இந்த மண்ணை இன்றைக்கு எல்லைச்சாமியாக இருந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். வேறு எந்த முதலமைச்சரா இருந்திருந்தாலும் ஒதுங்கி போயிருப்பாங்க. ஆனால் இதை தைரியத்தோடு இந்த மண்ணுக்கான அடையாளத்தை பாதுகாக்கிற ஒரு தலைவன், காவியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அறுக்கிற ஒரு மாபெரும் தலைவனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்பட்டார். I really proud of my leader. இல்ல, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து இங்க தமிழகத்துல அமைக்கப்படும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு முதலமைச்சர் அவர்கள். டபுள் இன்ஜின் கிடையாது, டப்பா இன்ஜின் தான் இது, தமிழகத்துல எடுபடியாகாது அப்படின்ட்டு. ஸோ இந்த விவகாரத்தினால தமிழகத்துல இந்த கூட்டணி ரொம்ப வலுவாகிட்டு இருக்கு. என்டிஏ கூட்டணி திமுகவுக்கு சவாலா இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது. நாங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். நான் உங்கள்கிட்ட சொன்னதுதான், கடந்த சட்டமன்ற தேர்தலில் இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்கெல்லாம் பிரிஞ்சிருந்தாங்க. இவங்க ஒன்றா இருந்தப்பையும் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம், பிரிஞ்சிருந்தப்பையும் நாங்கள் தான் வெற்றி பெற்றோம். இந்த முறையும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திராவிட மாடல் 2.0 தான் வரப்போகுது. அவங்க எப்படி டபுள் இன்ஜின் சர்க்கார் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற குரல்கள் எழ தொடங்கி இருக்கு. கூட்டணிக்குள்ள சில சலசலப்புகள் இருக்கு. இன்னைக்கு காலையில ஓபிஎஸ் அவர்கள் திரு சேகர்பாபு அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க. எப்படி எல்லாரையும் அகாமடேட் பண்ணுவாங்க? அங்க சலசலப்புகள் இருக்காதா? இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல. அதுல ரொம்ப தெளிவா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்து சுயாட்சி தான். ஆட்சியில் பங்கு என்கிற பேச்சுக்கே எங்க இடம் இல்லை. இது எங்களுடைய உயிர் முழக்கம். அண்ணா கொடுத்திருக்கிற மாநில சுயாட்சிக்கான உயிர் முழக்கம். அதை எந்த விதத்திலையும் நாங்க காம்ப்ரமைஸ் பண்ண. அண்ணா அவர்கள் சொன்ன மாநில சுயாட்சி அப்படிங்கறத நம்ம அதிகார பகிர்வுல தான் கம்பேர் பண்ணி எடுத்துக்கணுமா? கண்டிப்பா. மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற 50 முழக்கத்தினுடைய கடைசி முழக்கத்தினுடைய முழு விவரம் என்னன்னா, மாநிலத்தில் ஒரு இயக்கம் எங்கள் இயக்கத்தின் ஆட்சி தான். கூட்டணியில் அரசியலில் வருகிறோம், அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கிறோம், அவர்களுடைய வெற்றி வாய்ப்பை கொடுக்கிறார், தலைவர் உழைக்கிறார், கடுமையா உழைக்கிறார். நான் திரும்பவும் சொல்றேன், ராகுல் காந்தி இதை பத்தி பேசல.
மரியாதைக்குரிய ராகுல் காந்தி இதை பற்றி பேசவில்லை. யார் யாரோ அவங்களுடைய விளம்பரங்களுக்காக பேசுறாங்க. ம். அப்படி பேசுகிற போது எங்க தலைவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், நீங்கள் இதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம், நான் வந்து கூட்டணியை பார்த்துக்கிறேன். இது எல்லா தேர்தல் நேரங்கள்லையும் வரக்கூடிய சலசலப்புகள் தான். இது என்ன இன்னைக்கா பார்க்கிறோம்? அதை ஊடகங்கள் பெரிதாக்குவதும் பத்திரிகைகள் பெரிதாக்குவதும். சார், நான் திரும்பவும் சொல்றேன், எங்கள் இயக்கத்திற்கு கிடைத்த தலைவரை போல கிட்டத்தட்ட அவருடைய வாய்ப்புகள் பல ஆண்டுகள் மறுக்கப்பட்டன. அவருடைய உழைப்பு, அவருடைய கண்ணியம், அவருடைய நேர்மை தவறாத வார்த்தை, அவருடைய செயல்பாடு. இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசுகிற போது சொல்றார், ஒரு நாளைக்கு அவர் குறைந்தபட்சம் 18 மணி நேரம் உழைக்கிறார். 70 வயசை கடந்து 18 மணி நேரம் உழைக்கிறார். சென்னையை தவிர பிற மாவட்டங்களுக்கு 176 முறை பயணம் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 15,000த்திற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள்ல நின்று கொண்டே மக்களை சந்தித்திருக்கிறார். தான் இட்ட செயல்பாடுகளை ஒரு முதலமைச்சர் தன்னுடைய அறையிலேயே துறை ரீதியாக டேஷ்போர்டை வச்சு இந்த துறைகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு மாடர்ன் வேர்ல்டுக்கு தகுந்த மாதிரி நவீன திட்டங்களை கொண்டு வருகிறார். நீங்க அவர் செய்திருக்கிற எல்லாத்தையும் பட்டியல் போடுங்க. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கருணை என்பது எது தெரியுமா? மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், மாற்றுத்திறனாளிகளுக்கான அங்கீகாரம். அதை கடந்து ஆதரவற்ற அனாதை பிள்ளைகள்னு சொல்றோம்ல, அந்த வார்த்தையை மாற்றி இந்த அன்பு கரங்களின் மூலம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒற்றை பெற்றோரை இழந்த பிள்ளை, 2 பெற்றோரை இழந்த பிள்ளைக்கு இந்த அரசு ஒரு தாயுமானவனாக இருக்குல்ல, அன்பு கரங்கள். நீங்க அதை யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைகளை தத்தெடுத்து அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் நிதியுதவி கொடுத்து அதன் மூலம் அவருடைய கல்வியை உறுதி செய்து அவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை கொடுத்து அந்த பிள்ளைகள் கல்லூரி வரைக்கும் கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுடைய கல்லூரி படிப்பை உறுதி செய்கிற நிகழ்ச்சியை தொடங்கி வச்சார். அதன் மூலம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்தலில் போட்டியிடாமலேயே அவர்களுடைய பிரதிநிதிகளாக நம்முடைய உள்ளாட்சி மன்றங்களில் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நான் இதையெல்லாம் வந்து மனிதாபிமானத்தினுடைய உச்சம் என்று சொல்லுவேன். அதை கடந்து நான் முதல்வன்ற ஒரு திட்டம், நான் அதை பெரிதா பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் முதல்வன் திட்டம் மூலம் இன்னைக்கு உலக அரங்குகள்ல நம்முடைய பிள்ளைகள் போய் படிக்கிற அந்த காட்சியை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க வந்து ராஜேஸ்வரின்னு ஒரு பொண்ணுங்க, கல்வராயன் மலை, பழங்குடியின பெண், பழங்குடியின சமூகத்தின் முதல் இதுல போய் படிக்கக்கூடிய ஐஐடியில் கான்பூர்ல படிக்கக்கூடிய வாய்ப்பு அந்த பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு. அந்த பிள்ளை என்ன சொன்னா, எங்க அப்பா படிக்கல, எங்க அம்மா படிக்கல, எங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க, நான் அனாதை, தாத்தா பாட்டியும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப நான் படிச்சது எங்க ஊர்ல இருக்கிற பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளி. அந்த உண்டு உறைவிட பள்ளியை யார் கொடுத்தது? முத்தமிழறிஞர் கலைஞர். திமுகவின் ஆட்சி காலத்துல தான் மலையில் வாழக்கூடிய மக்கள் கீழே இறங்கி வந்து படிச்சுட்டு மேலே போறதுக்கு கஷ்டப்படுறா, அதனால அந்த பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படுதுன்னு அங்க உண்டு உறைவிட பள்ளியை தொடங்கியது கலைஞர். அந்த பள்ளியில படிச்ச ராஜேஸ்வரி இன்னைக்கு ஐஐடிக்கு போறா. அப்ப கேட்டப்ப நான் முதல்வன் திட்டம் பள்ளிகளில் நடைமுறைப்படுத்தி அதன் மூலம் நான் படித்தேன், இன்றைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். ஏழை எளிய மக்களுடைய கனவு. ஐஐடிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் என்கிற நிலையிலிருந்து மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளி மாணவிகளும் அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க போய் நிற்கிறப்ப, நான் ஒரு வேலைக்கு தடுமாறிக்கிட்டு இருந்தப்ப இன்னைக்கு நான் 2 அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட நிற்கிறேன். எந்த நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு எங்க பிள்ளைகள் நிற்கிறாங்கல்ல. இன்னைக்கு 56 பேர் வந்து எந்த விடமும் இல்லாம ஐஏஎஸ் தேர்வுல வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம்? அந்த 56 பேரில் 51 பேர் சொல்றாங்க நான் முதல்வன் திட்டம் எங்களுக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது. இதெல்லாம் ஏன் வேற அரசு செய்யல? எடப்பாடி பழனிசாமியால ஏன் செய்ய முடியல? அம்மையார் ஜெயலலிதாவால ஏன் செய்ய முடியல? இதை ஏன் நாங்கள் செய்திருக்கிறோம்? இதுதான் எங்களுடைய வெற்றி. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெற்றி பெண்கள், இன்றைக்கு பெண்களுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, அது கலைஞர் காலத்தில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் எல்லோருக்குமான அங்கீகாரத்தை பகிர்ந்தளிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கு. பிரதமர் வரைக்கும் வந்து இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நாங்க வந்து அந்த பாதுகாப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டு கண்டிப்பா கொடுப்பாங்க. கோவிலின் கருவறைக்குள்ளார வச்சு 10 பேர் கற்பழிப்பாங்க. அதில் தொடங்கி நம்முடைய மிகப்பெரிய வழக்கான குஜராத்தில் வந்து பானு கேஸ்ல வந்து குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்களை அதே பாஜக அரசாங்கம் விடுதலை பண்ணி மாலை போடுறவங்க தான் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அவங்களால என்ன முடியும்?
உத்தரப்பிரதேசத்துல இந்தியாவிலேயே பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படுகிற பெண்களினுடைய எண்ணிக்கை உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கிறது. குஜராத் 2வது இடத்துல இருக்கு, பீகார் 3வது இடத்துல இருக்கு, மத்திய பிரதேசம் 4வது இடத்துல இருக்கு. இதெல்லாம் இங்க யார் ஆள்றது? பாஜக தானே. பாஜக தானே. நீங்க என்னத்த பெருசா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இன்னைக்கு ஒருத்தர் பதிவு போட்டிருக்கார். இன்னைக்கு காலையில ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பதிவு போட்டிருக்கார். நைட்டு எங்க பெண்கள் 2 பேர் வந்து வேலை முடிச்சுட்டு நடந்து போனாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு நைட்ல ஒருத்தர் எங்களை வந்து வம்பிழுக்கிறாரு. அப்படி வம்பிழுக்கிறப்ப நாங்க காவல்துறையினுடைய உதவி எனக்கு அழைச்சோம். 5 நிமிஷம் கூட எடுத்துக்கல, உடனடியா களத்துக்கு வந்து எங்களை நாங்க கடைசி வரைக்கும் அவங்க எங்களை லைன்ல இருந்து அந்த 5 நிமிஷத்துல காவல்துறையினர் வந்து அந்த நபரையும் கைது செய்து எங்களை பாதுகாப்பா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு போனாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு செய்தி உத்தரப்பிரதேசத்துல நடக்குமா? நீங்க எல்லா வேணாலும் பேசலாம். புள்ளி விவரங்களினுடைய ஒப்பீடு தானே முக்கியம். அந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில நீங்க தோற்று போயிருக்கிறீர்கள். டபுள் இன்ஜின் சர்க்கார் டப்பா இன்ஜினை விட கேவலமா இருக்கு. ஆனா நாங்க சொல்றது நிதர்சனம். மக்கள் இப்படி இருக்காங்க. மக்கள் இன்றைக்கு உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்குற பெண்களுடைய முகத்துல இருக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அவர்கள் வந்து அனாதைகளாக, யாருமற்றவர்களாக, யாருமே வாய்ப்பு இல்லாத போது அந்த 1000 ரூபாயை நான் கொடுக்கிற ஒரு அண்ணனா இருக்கேன், உங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் செஞ்சுச்சு அனுப்புறாருல்ல, அந்த தொகையை கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னது யாரு? இப்ப நான் 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. போன எலெக்ஷன்ல அவர் 1500 ரூபாய் தரேன்னாரு, மக்கள் அவரை ஏத்துக்கலையே. இப்ப 2000 ரூபாய் தரேன்னாரு, அடுத்து பிம்பிளிக்கா பிலாப்பிம்பாரு. நாம மக்களை புறந்தள்ளிடுவாங்க. நீங்க அரசியல் ஆளுமைக்கான அந்த தன்மை இருக்குல்ல, அந்த தலைமைப்பு தன்மை இருக்குல்ல, அந்த தலைமை தன்மையை நீங்க ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பாடுகிற போது இந்த அரசியல் பக்குவத்தோடு நீண்ட நெடிய 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றுக்கு சொந்தமான பல இயக்கத்தை வழிநடத்துகிற அந்த இயக்கத்தின் தன்மையோடு இயக்கத்தை கட்டமைப்போடு கொண்டு வருகிற நீங்க வந்து அவர் துண்டுச்சீட்டு வச்சு பேசுறாருன்னாங்க. இன்னைக்கு இந்தியாவிற்கான துருப்புச்சீட்டா அவர் இருக்கார். அவருக்கு வந்து பேசவே தெரியலன்னாங்க. ஆமா, எனக்கு பேச தெரியாது, ஆனா செயல்பட தெரியும் நிரூபிச்சிருக்கார். 8 கட்டம் போட்டோம், 10 கட்டம் போட்டோம், ஜோசியம் பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்துட்டோம், அவரால் முதலமைச்சர் ஆகவேன்னு சொல்ல முதலமைச்சர் ஆக மாட்டார்னு சொன்ன வாயெல்லாம் the Stalin is more dangerous than கருணாநிதினு சொல்ல வச்சார்ல. இதுதான் அவருடைய செயல்பாடு. நீங்க மற்ற ஆட்சியோடு நாங்கள் ஒப்பிடுகிற போது இன்றைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் த பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காருல்ல, அது யாரால்? அது ஒருவருடைய செயல்பாடு. இது எல்லாமே ஃபைன் சார். ஆனா 2வது முறையா ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வரலாறு திமுகவுக்கு இருந்ததே கிடையாது அப்படின்ற அதுவே முட்டாள்கள் பேசுகிற புரளி. அண்ணாவிற்கு பிறகு வந்த தேர்தல்ல திமுக வந்து கலைஞர் ஆட்சி அமைச்சாங்க. அதிமுகன்ற ஒரு கட்சி உருவான பிறகு போட்டி அப்படிங்கிறது அப்படிதானே இருந்தது. நீங்க எந்த கட்சி பிரிஞ்சு போனாலும் அந்த கட்சிக்கு பின்னாடி போக முடியாது இல்லையா? நீங்க சொல்ற அப்படியே இருந்தாலும் அந்த வரலாறை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடிப்பார். இந்த முறை திராவிட மாடல் 2.0 தொடரும், எழுதி வச்சுங்க. ஓகே. ஆனா இப்ப சீட் ஷேரிங்ல பிரச்சனை எதுவும் இருக்காதா திமுக கூட்டணிக்குள்ள? தலைவர் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் பேசுறாரு, நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். ராமதாஸ் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துறதா ஒரு தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் அவர்கள் முரண்டு பிடிக்கிறாரு, ராமதாஸ் அவர்களை உள்ள இழுக்கிறதுக்கான பிளான்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. எப்படி சமாளிக்க? அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க, எங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும். நீங்க வந்து நாங்க இந்த ஸ்பெகுலேஷனா அந்த ஸ்பெகுலேஷன் எதுவும் கிடையாது. தலைவர் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவார். நீங்க ஒருவருடைய அனுபவம் எங்கே வெற்றி பெறும் அப்படின்னா, கலைஞருங்கிற ஒரு பெரிய ஜாம்பவான், கலைஞர் என்பவர் ஒரு பெரிய ஜாம்பவான். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, காமராஜரோடு பயணித்து மிகப்பெரிய அரசியல் ஆளுமையை, அந்த அனுபவங்களை எல்லாம் செதுக்கி வச்சார்ல, அவர் அந்த 50 ஆண்டு கால 60 ஆண்டு கால அனுபவத்தை மொத்தமா இவர் அப்படியே கிராப் பண்றார். அந்த அனுபவத்தின் வெளிப்பாடு இருக்குல்ல, எதையும் அலட்டிக்காம பக்குவமா நிதானமா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க, ஆட்சி அமைக்கிறோம் அவ்வளவுதான், 2.0 வரும், அதுக்கு என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. அந்த தன்மை இருக்குல்ல, அந்த பக்குவம் இருக்குல்ல. இவங்க இப்படி பேசுறாங்க, அதுக்கு நாங்க ஏன் பதில் சொல்லணும்? எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. அதனால் எங்கள் கூட்டணியில் எந்த சலசலப்பும் இல்லை, எந்த முணுமுணுப்பும் இல்லை. நடக்க வேண்டியவை எல்லாம் சிறப்பா நடக்கும். நாங்க வந்து எடப்பாடி போன தடவை சொன்ன மாதிரி நாங்க கதவை திறந்து வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லல. அண்ணாமலை போன தடவை வந்து நாங்க கதவை மட்டும் இல்ல ஜன்னலையும் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கோம், யாரும் வரல அப்படின்லாம் இல்லை. எங்கள் கூட்டணி கொள்கையின் அடிப்படையில் இருக்கிற கூட்டணி. அந்த மதச்சார்பின்மை என்கிற அந்த ஒற்றை இலக்கை நோக்கி, சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கில், மாநில வளர்ச்சியை மையப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுகிற கூட்டணி.
அற்புதமா போய்கிட்டு இருக்கு. இதே கூட்டணி தொடரும். இந்த கூட்டணியை கையாளுகிற திறமையும் தகுதியும் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு. ஓகே, அப்ப நிச்சயமா என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி.